ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா 2026 கேட்ட லா எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷினை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினை வாசிக்கலாம் பாருங்கள். ஒரு எண்ணானது அடுத்த எண்ணில் 80% மற்றும் 4 மடங்கு வர்க்கங்களின் கூடுதலானது 656 எண்ணில் அவ்விரு எண்களை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த கொஷினுக்கு ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் ஆன்சர் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒரு எண்ணானது அடுத்த எண்ணில் 80% ஒரு எண் வச்சுங்களேன், எக்ஸ் தெரியாது, கரெக்டுங்களா? அந்த எண்ணானது அடுத்த எண்ணில் நெக்ஸ்ட்டு ஒய் என்ற ஒரு எண்ணுன்னு வச்சுங்க. ஒய் எண்ணில் 80% 80னா 80%, டிவைட் பை 100, கரெக்டுங்களா? இப்போ 0 0 4 2 8 I 2 10. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ஒய் டிவைட் பை 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டேட் பண்ணி பாருங்கள். 4 மடங்கு 4 போட்டுங்க. 4 மடங்கு வர்க்கங்களின் கூடுதல். வர்க்கங்கள் எதோட வர்க்கம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அந்த ரெண்டு நம்பரோட வர்க்கங்களின் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வர்க்கங்களின் கூடுதலானது 656. 4 மடங்கு வர்க்கங்களின் கூடுதலானது 656ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸுக்கு இந்த இது வந்திருக்கு. இதை சப்மிட் பண்ணலாமா? எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதில் எக்ஸ்க்கு நார்மல், ஏன்னா இங்கே எக்ஸ் பதில் என்னது? 4y டிவைட் பை 5 இதை ஹோல் ஸ்கொயர், கரெக்டுங்களா? ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 656. இங்கே 4 அடிச்சிடலாமா? ஒரு நாள் 4 மீதி 2 5 நாள் 20 6 நாள் 24 மீதி 1 4 நாள் 16. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். 4 நாள் 16 ஒய் ஸ்கொயர் 5 பண்ணால் 25 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 164. இப்போ இந்த 25 இந்த சைடு போச்சுன்னா காமனாக டிவைடட் பை 25 அப்புறமா மீதி என்ன இருக்கும் பாருங்கள். இங்கே போடுறேன். 16 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 25 ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 25, கரெக்டுங்களா? ஈக்குவல் டு 164. 25 16 கூட்டினா எவ்வளோ வரும்? ஏன்னா 16 ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 25 ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும்? 35 41 ஒய் ஸ்கொயர் 164 இன்ட்டு 25, கரெக்டுங்களா? ஏன்னா இந்த 25 இந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஒரு 41 4 நாள் 164, அப்போ 4 தடவை அடியும். அப்போது ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 125, கரெக்டுங்களா? அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 25 எவ்வளோ? 100. அப்போது ஒய் ஸ்கொயருக்கு 100னா ஒய் என்னது? ஸ்கொயர் ரூட் 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10, கரெக்டுங்களா? அப்போது ஒரு எண்ணு கண்டுபிடிச்சாச்சு. என்னது? ஒய். இந்த ஒய் எடுத்து மறுபடியும் இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 டிவைட் பை 5. ஒய்க்கு பதில் என்ன போடலாம்? 10ன்னு போடலாமா? 1 5 5 2 5 10. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8, கரெக்டுங்களா? அப்போது ஒரு எண் 8, இன்னொரு எண் 10, கரெக்டுங்களா? இதான் ஒன்று. இது எக்ஸாக இருக்கலாம், இல்லை இது எக்ஸாக இருக்கலாம். எக்ஸ் ஒய்ன்றதை தவிர 2 எண்கள் தான் கேட்டுக்கிறாங்க. அவ்விரு எண்கள்ன்றது 8, 10. அப்போது ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பார்த்துக்குங்க, 8, 10. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின் வாசிக்கும் போது கொஞ்சம் தெளிவாக வாசிங்க. ஒரு தடவை இங்கிலீஷ்லேயும் பார்த்துங்க. ஏன்னா கொஷின்ஸ் கொடுக்குற கொஷினை வச்சு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணி அதை ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வந்து ஆன்சர் போட முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.